சூரியன் எஃப்எம் வியூவர்ஸ், நான் உங்க ரம்யா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நம்ம திருநெல்வேலியிலே குறைந்த விலையில டெலிவரி பார்க்கக்கூடிய நம்ம விஆர் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். இவங்க 3 இயர்ஸ்ல 265+ சக்சஸ்ஃபுல் டெலிவரிஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயே 12+ ட்வின்ஸும் 1 ட்ரிப்ளெக்ஸும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல இருக்க 42 கிராமங்கள்ல இருக்க மக்களுக்கு நியர்பையா இருக்கிற ஒரே ஹாஸ்பிட்டல் நம்ம விஆர் ஹாஸ்பிட்டல் தான். இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி அமைஞ்ச நம்ம ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னா, சீவலப்பேரி ரோட்ல ஃபாத்திமா பள்ளிவாசல் ஆப்போசிட்ல தாங்க இருக்கு. இவ்வளவும் நமக்கு தெரிஞ்சது, நமக்கு தெரியாதது பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நம்ம டாக்டர்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹாய். ஸோ முதல்ல ஐவிஎஃப்னா என்ன அப்படின்றத மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? ஐவிஎஃப்னா டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு இப்போ காமன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா வேறு சாதாரண முறைகள்னால கன்சீவ் ஆக முடியாத கல்யாணான தம்பதிகளுக்கு வந்து கடைசி ரிசார்ட்டாக நம்ம டெஸ்ட் டியூப் பேபி வந்து பண்ணுறோம். அதில் என்னென்னா செயற்கையாக ஊசி மூலியமாக கருமுட்டைகளை வளர வச்சு நம்ம அதை ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் மூலயமா கருமுட்டைகளை தனியாக பெண்ணோட உடம்புலேருந்து எடுத்து தனியாக நம்ம இன்குபேட்டரில் வச்சு ஆணோட விந்தணுக்களையும் சேர்த்து இன்குபேட்டரில் வளர்த்தி 3 நாளோ இல்லை 4 நாளோ இல்லை 5 நாளோ வளர வச்ச கருவியே கொண்டு போய் டைரெக்டாக கர்ப்பப்பையில் செலுத்திடும். ஸோ அதுக்கு பேர் தான் ஐவிஎஃப். மேம், இப்போ இன்ஃபர்டிலிட்டி வந்து இதை தடுக்கணும் அப்படின்னா என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம்? மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். நவதானியங்கள், சிறுதானியங்கள் முதல்ல நிறைய நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கணும். அதேமாதிரி ஆயிலி ஃபுட் ஐட்டம்ஸு, ஸ்பைசி ஃபுட் ஐட்டம்ஸு, அதேமாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அதேமாதிரி பேக்ட் ஐட்டம்ஸு, இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கிறத நம்ம கம்மி பண்ணுறோமோ அது மூலயமா இந்த இன்ஃபர்டிலிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். தண்ணி நிறைய குடிக்கணும் மெயினாக. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது மூலயமா கொஞ்சம் நம்ம ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் நம்ம விந்தணுக்களுக்கோ இல்லை எக்குக்கோ நடக்கிறத ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதன் மூலயமா நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டியோட இன்சிடென்ஸை கம்மி பண்ண முடியும். மேம், இந்த சில பேருக்குலாம் தோணும் இதை வந்து கல்யாணம் ஸ்டார்டிங்கில் பண்ணால் போதும், இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து கல்யாணம் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் கொண்டு வந்தால் போதும் அப்படின்றது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஏஜ்லேருந்து பண்ணால் ரொம்பவே நல்லது அப்படின்னு இருக்குல்ல? பசங்களுக்கு ஒரு ஏஜ், பொண்ணுங்களுக்கு ஒரு ஏஜ், அந்த மாதிரி எந்த ஏஜ்லேருந்து இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லது? ஆக்சுவலி பாய்ஸு கேர்ள்ஸ் அப்படின்ட்டுலாம் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த ஹேபிட்ஸை ஆல் ஆஃப் சடனாக வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ ஃப்ரம் சைல்டுஹுட்லேருந்து நம்ம எப்போ அவங்களுக்கு ஃபுட்ஸு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போத்துலேருந்தே அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 வந்து ராகி இல்லை கம்பு அந்த மாதிரி பழைய ஜோவால் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டில் எடுத்து அவங்கள இது பண்ணால் மட்டும்தான் ஆல் ஆஃப் சடனாக அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது. இப்போ இல்லாமல் அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இந்த டெலிவரி இல்லாமல் ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட் நம்ம ஹாஸ்பிட்டல் எவ்வளோ மேம் இருக்கு? ஐவிஎஃப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 60 to 70%, பை காட்ஸ் கிரேஸ் நம்ம 70 to 80% அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். மேம், இப்போ நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டினா ட்ரீட்மெண்ட் எடுக்கவே பயப்படுவாங்கல்ல. ஸோ இந்த ஐவிஎஃப் பற்றினால அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அவேர்னஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா மக்களுக்காக? கண்டிப்பாக. இப்போ கிராமத்து சைடு அப்படின்னு பார்த்தீங்கனாலே குழந்தை இல்லைன்னா அது ஏதோ ஒரு பெரிய பாவம் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக யாரும் ஃபீல் பண்ணவே வேண்டாம். அதே மாதிரி ஃபேமிலி சைடில் இருந்தும் பார்த்தீங்கன்னா குழந்தைன்னு அந்த கப்புள் மேலே ப்ரெஷர் போடாமல் இருந்தாலே பாதி பேர் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்டிலிட்டி கப்புள்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தயங்காமல் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறோம். ஸோ வந்து எல்லாரும் இந்த மாடர்ன் ஏரால கண்டிப்பாக 100% எல்லாருக்குமே குழந்தை இருக்கும். பட் என்ன மெத்தட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமை பொறுத்து. ஸோ வந்து மேல் சைடு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஃபீமேல் சைடு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை 2 பேர் சைடுமே பிரச்சனையாக இருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஐவிஎஃப் தான் ஒன்லி மொடாலிட்டி அப்படின்றது கிடையாது. அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது லாஸ்ட் ரிசார்ட் தான். பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு நார்மல் கருமுட்டை வளர்றதுக்கான மாத்திரை கொடுத்து நார்மலாக எப்போ நம்ம டைம்டு இன்டர் கோர்ஸ் நம்ம எப்போ சேர்ந்துருக்கணும்னு நம்ம கைனகாலஜிஸ்ட் அட்வைஸ் படி இருக்கிறது ஒரு நார்மல் பேசிக்கான மெத்தட். அந்த இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 40% ஆஃப் த கப்பிள்ஸ் வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. அடுத்தது நார்மல் சைக்கிளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவை. இதுலேயும் வந்து இதில் எஸ்பெஷலி மேல் சைடு பிரச்சனை இருக்கிறவங்க, லைட்டாக நீந்திரத்தன்மை அசிரத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த ஐவியில் அந்த வாஷிங் டெக்னிக்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணுறதுனால விந்தணுக்களோட அதோட வீரியத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகரிக்குது. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் நார்மலாக ட்ரை பண்ணுறதுலேருந்து ஒரு 10 to 15% வந்து சதவீதம் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதில் இந்த மாதிரி சாதாரண முறைகள்லேயே வந்து கிட்டத்தட்ட 50 to 60% ஆஃப் த கப்பிள்ஸ் வந்து கன்சீவ் ஆகிடுறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ டெஸ்ட் டியூப் பேபிலாம் பார்த்தா லாஸ்ட் ரிசார்ட் தான். அதேமாரி ஓகே வேற ரொம்ப தவிர்க்க முடியாத பிரச்சனை, 2 சைடு டியூப் கருக்குள்ளாயே அடைச்சிருக்கு, வேறு மெத்தட்ஸ் எதுவும் ட்ரை பண்ண முடியாது, ஐவிஎஃப் தான் நம்மளுக்கு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னா கூட பயப்படவே தேவையே கிடையாது. ஒரு ஐவிஎஃப் சைக்கிள் மிஞ்சி போனால் ஒரு 2.5 to 3 months வந்து எடுக்கும், அவ்வளோதான். ஸோ அதில் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம், ஸ்கேன் பார்க்க போகிறோம், கருமுட்டையை எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எம்ப்ரியோஸை நம்ம கொண்டு போய் செலுத்த போகிறோம். ஸோ அதுலேருந்து ஒரு 14th டே நம்ம டெஸ்ட் ரிசல்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ ஒரு நம்ம எதுனா நினச்சி பயப்படுறதுனால இல்லை தயங்குறதுனாலையோ மித்தவங்கள்ட்டலாம் பேசி கேட்டுட்டு நம்ம வீட்டிலே இருந்துட்டு இருப்போம். ஸோ அந்த தயக்கத்தை ஃபஸ்ட்டு விட்டுட்டு வெளியில் வந்தாலே போதும். அதேமாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் முக்கியமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக கப்புள்ஸை வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க. அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டான இது. அதேமாரி குழந்தை இருக்கான்னு கேட்டு அவங்கள ஹியூமிலேட் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஒரு ஹியூமிலியேஷனாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஓகே ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்கள் நார்மலாகவே ப்ரெஷர் இல்லாமல் ட்ரை பண்ணலாம். 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதீங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. மகளிருக்கான அனைத்து நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை தருகிறது VR மருத்துவமனை, பாத்திமா பள்ளிவாசல் ஸ்டாப் எதிரில் KTC நகர்.